தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஓபிஎஸ்ஐ எதிர்த்து அதிமுக வேட்பாளராக ஜெயதீபா போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் செல்வி ஜெயலலிதாவால் அதிமுகவால் அடையாளம் கட்டப்பட்டு 3 முறை தமிழக முதலமைச்சராக 3 முறை அமைச்சராக பொறுப்பேற்றவர். இவர் கடந்த முறை போடி தொகுதியில் வெற்றி பெற்றவர். இவருடைய சொந்த மாவட்டம் தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில் செல்வி ஜெயலலிதா போடி மற்றும் ஆண்டிப்பட்டி ஆகிய தொகுதிகளில் 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். தேனி மாவட்டத்தில் செல்வி ஜெயலலிதாவுக்கென்று நல்ல ஒரு செல்வாக்கு உள்ளது. ஆகவே ஜெயலலிதா செல்வாக்கை பயன்படுத்திக் கொள்ள எடப்பாடி திட்டமிட்டுள்ளார். முக்குளத்தூர் வாக்குகளை அப்படியே அல்ல, ஓபிஎஸ்ஐ திமுக பயன்படுத்துகிறது. அந்த ஓபிஎஸ்ஐ தோற்கடிக்க எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அண்ணன் மகள் ஜெயதீபாவை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளார். ஜெயதீபாவை கட்சியில் இணைப்பதன் மூலமாக அதிமுகவில் பிரிந்து கிடக்கிற தொண்டர்கள் அனைவரையும் ஒன்று சேர முடியும் என்று அவர் திட்டமிடுகிறார். மேலும் தற்பொழுது ஓபிஎஸ் திமுகவுக்கு சென்று விட்டார். டிடிவி அதிமுக பக்கம் வந்துவிட்டார். சசிகலா மட்டும்தான் பிரிந்துள்ளார். மேலும் பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய காலகட்டத்தில் உள்ளார். ஜெயதீபாவை கட்சியில் இணைத்து தமிழ்நாடு முழுவதும் அவரை பிரச்சாரம் செய்ய வைக்க திட்டமிட்டுள்ளார். மேலும் ஓபிஎஸ்ஐ எதிர்த்து களமிறக்க திட்டமிட்டுள்ளார். ஓபிஎஸ்ஐ தோற்கடிக்க ஜெயதீபா தான் சரியான ஆள் என்று அவர் முடிவு செய்துள்ளார். ஓபிஎஸ்ஐ எதிர்த்து ஜெயதீபாவை நிறுத்துவதன் மூலமாக அதிமுக போடி தொகுதியில் வெற்றி பெறலாம் என்று கணக்கு போடுகிறார். ஆகவே ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜெயதீபாவை அதிமுக வேட்பாளராக களமிறக்க திட்டமிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் அவரை பிரச்சாரத்துக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளார். இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. விரைவில் அறிவிப்புகள் வெளியாகும்.